வணக்கம். இன்றைக்கி நம்ம சாப்டர் மோஷனில் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க ஒரு டேபிள் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைமில் எந்த டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. கிராஃபில் ப்ளாட் பண்ணும்போது எக்ஸாக்ஸில் டைம் வச்சுட்டு ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம ப்ளாட் பண்ணோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? யூனிஃபார்மாக இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு தெரியுதா? ஓகே, இதோட ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீடுக்கு என்ன நம்மளுக்கு தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். ஸோ ஏபின்னு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அது வழியாக ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் லைன்ஸ் வரைஞ்சோன்னா எக்ஸாக்ஸில் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் T1 அண்ட் T2, ஒய்ஆக்ஸில் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து S1 அண்ட் S2. ஸோ S2 மைனஸ் S1 பை T2 மைனஸ் T1 தான் நம்ம ஆப்ஜெக்டோட ஸ்பீட். கண்டுபிடிச்சாச்சு. திருப்பியும் சொல்கிறேன், டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது யூனிஃபார்ம் மோஷனோட கிராஃபாக. ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாது, ஏன்னா அப்படியே மாறிட்டே இருக்கும்ல ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில். அதுதான்